போர்ச்சுகல் நாட்டின் ஓபிடோஸ் பகுதியில் நடைபெற்ற சாக்லேட் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழா போர்ச்சுகல் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதாகும். விதவிதமான சாக்லேட்டுகளை சமையல் கலைஞர்கள் தங்களது கண்முன்னேயே செய்து காட்டியதை பார்த்து பொதுமக்கள் வியந்தனர். குறிப்பாக சமீப காலமாக பலரை கவர்ந்துள்ள துபாய் சாக்லேட் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சுமார் 80 கிலோ துபாய் சாக்லேட் தயாரிக்கப்பட்டு அங்கு வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள திரையரங்கிற்கு வந்த நடிகை விக்ரமை காண ரசிகர்கள் முதல் மாடியில் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உமா ராஜேந்திரா திரையரங்கில் வெளியான வீரதீர சூரன் படத்தை காண விக்ரம் மற்றும் துஷாரா விஜயன் ஆகியோர் வந்தனர். அப்போது அவரை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததுடன் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. மேலும் நடிகர் விக்ரம் வந்த கார் மீதும் ரசிகர்கள் ஏறியதால் அவர் கோபமடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் தனியார் பேருந்து மோதி உயிரிழந்தார். ஆந்திராவைச் சேர்ந்த விஜயன் என்பவர் நரசம்பேட்டை பேருந்து நிலைய சாலையை கடந்து சென்றபோது பள்ளிப்பட்டிலிருந்து திருவள்ளூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் மதவக்குறிச்சி அருகே மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று ஆலங்குளம் செல்லும் சாலையில் பாதி எரிந்த நிலையில் காலாவதியான மாத்திரை, டானிக், ஊசிகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டிருந்தன. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் நோய் தொற்றை பரவும் விதமாக செயல்பட்டது, அபாயகரமான நோய் தொற்றை பரப்பும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் மானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை மூலம் குப்பைகளை அகற்றும் பணியும் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளுக்காக அதிமுக சார்பில் மாட்டுவண்டி எழுக்கை பந்தயம் நடைபெற்றது. சந்தைப்பேட்டை அருகே பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 39 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் பங்கேற்ற மாடுகள் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு சீறி பாய்ந்து ஓடியதை சாலை ஓரம் நின்றிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்ற மக்கள் நாட்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். ராமக்கவுண்டம்பட்டியில் பாலை குளத்தில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஊர் மக்களின் வலைகளில் கெளுத்தி, விரால், கெண்டை, கட்லா போன்ற வகையிலான மீன்கள் சிக்கிய நிலையில் அதனை மகிழ்ச்சியுடன் மக்கள் எடுத்துச் சென்றனர்.